ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ் சாப்டர் தான் விளையாட போகிறோம். பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதில் நைட்மேர் மோடு வரை இருக்குது. நைட்மேர் மோடில் ஜெயிச்சா இந்த ஃபுல் ஸ்டார் கிடைக்கும். நான் ஃபுல்லாக ஜெயிச்சு இது பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்காக நார்மல் மோடு தான் போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னடா இங்கே கிடக்கும் 2 பேக் கிடச்சிருக்கு. இந்த ரூம்லேயாச்சும் ஒரு 4 பேக் கிடச்சா நல்லாயிருக்கும். அதை வைக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறானுங்களே. இதுக்குள்ளேயாச்சும் நல்லதாக இருக்கணும் கடவுளே. இதுலேயும் ஐ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இது கொடுமை. அப்படியே ரைட்டில் ஜம்ப் ஆகிடலாம். இப்போ அங்கே ஐ இருக்க பார்த்துட்டேன். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டேன். இதில் நம்பர் தான் இருக்கும்னு ஒரு கெஸ் கரெக்டு கண்டுபிடிச்சிட்டேன். நம்பர் தான். இப்போ இதுக்குள்ளே ஒரு பேகு. ஐயோ, இந்த பேய் வருது. பார்த்துப்போம் நம்மளா எவ்வளோ பெரிய இல்லை நம்மள்கிட்ட தான். பாபா இன்னைக்கு ஒன்று பிடிச்சிக்கிறா. இங்கே ஒன்று தொட்டுக்கோ. ஏன் இங்கே பிடிச்சிட்டு பிடிக்கலன்னு அவனுக்கு ஹிந்திக்கு ஓவராக பேசி நம்ம அடி வாங்குற கன்ஃபார்ம் தான். கம்மனே நிற்கும் மேடம் பிடிச்சிருந்த. அப்போ போயிட்டு போகலாமா? வாங்க போகலாம். நம்மளுக்குலாம் யாருக்கும் பயப்பட மாட்டோம். வந்து கிடச்சா வந்து நம்மளை பிடிச்சா நம்ம திருப்பி அடிச்சுட்டு ஓடுவோம் அப்படின்னு பஞ்சரி எல்லாக்கெல்லாம் விட்டு அந்த கேமில் பண்ண முடியாது. நம்ம கம்முன்னு பின்னாடியே போவோம். ஐயோ, மேலேருந்து கீழே வந்து டக்குன்னு ஓடுறாங்க. ரூம்குள்ளே போகணும். போச்சு ரெண்டு வருது. ஐயோ, ஓட்டுற ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குலாம் நல்லா பயப்பட மாட்டேன். கவலைப்படாதீங்க. ஏதோ கால்மாரி போச்சு பார்த்தீங்களா? அப்போ இந்த ரூம்லேயும் உருப்படியே இதில் இருக்காது பாருங்க. கன்ஃபார்ம் சொல்கிறேன். அப்புறம் இந்த ரூமில் தான் உருப்படியாக கொடுத்துருக்காங்க. இந்த பேய் கீழே போச்சுன்னா நம்ம மேலே போயிடலாம். அப்பா போகலாம், ரைட் போகலாம். பேய் நான் போயிட்டு மேலே போயிட்டு திருப்பி கீழே தான் வருவேன். ஐயோ, இங்கே பேக் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயும் இருக்குது. வேறு அந்த இடத்துல இருக்குமான்னு எனக்கு கன்ஃபார்ம் தெரில. ஐ திங்க் அதான் கெஸ் நல்லாயிருக்கும். மொத்தமாகவே நம்ம 10 பேக் தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் எத்தனை பேக் இருக்கும்? மேலே வேறு போய்க்கணும். இன்னும் எத்தனை பேக் கண்டுபிடிக்கணும்? 11 கண்டுபிடிச்சிட்டு 12 கண்டுபிடிச்சிட்டோன்னு 8 தான் கண்டுபிடிக்கணும் மீதி. அந்த ரூமில் ஒரு 3 இருந்தாலும் ஃபஸ்ட்டு அங்கே செக் பண்ணிட்டு வருவோம். அங்கே எடுத்துகிட்டு இது செக் பண்ணலாம். பாருங்க, ஒரு எஃபெக்ட் தருவாங்க. ஆனால் பேய் வராது. சும்மா தான் அந்த எஃபெக்ட். இந்த இடத்துக்கு வந்து அந்த எஃபெக்ட் தருவாங்க. இப்போ ரைட் சைடில் இந்த ரூமில் செக் பண்ணல. அப்போ ஐ இருக்கும். எனக்கு 3 பேக்ஸ் இருக்கே. நம்மளுக்கு லக்கு தான் இன்றைக்கி போ. ஆனால் இந்த ஃப்ளோர் ஒட்டி இறங்குறதுக்குள்ளே அந்த 5 பேக் கிடச்சிடணும். ஃபஸ்ட்டு கருத்து எல்லாம் திருப்பி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்னோட பிஜிஎம்லாம் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது பேய் வருதே இல்லையா? பேய் வரலையே. லைட் அண்ட் ஷேக் ஆச்சு பார்த்தீங்களா? இப்போ பேய் வந்து எப்படி இருக்கும்? பேய் வந்துடுச்சுரா திருப்பி. அப்புறம் யோஸ் ஃப்ரெண்ட்ஸ், சடனாக அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஸ்டக்காகி வரும் இல்லை, ஒரு மாதிரி ஆகிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேய் வந்துருச்சு. அதில் அள்ளு விட்டுருச்சு தெரியுமா? ஐயோ சாமி. நெக்ஸ்ட்டு என்ன வேணும் பார்க்கலாம். இது திறந்து பார்த்துலாமா? அது லாக்டு நீட் டு ஃபைண்டு. அது காம்பஷீட்டா? அதெல்லாம் எவனுக்கு பிடிக்குது? நம்ம என்ன படிக்கிறதுக்கு அப்புறம் இந்த கேமில் எடுத்துக்கிட்டு தான் போகிறோம். இதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. இங்கே பார்த்துப்பேன். இந்த பாத் டப்ளேக்கில் இங்கே சேரில் வைக்கலாம், எங்கேயே வைக்கலாம். ஆனால் எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா? இன்டெலிஜென்ட் மூளை. இப்போ பாருங்கள், இதில் ஒரு அழுப்புனா ஐ கொடுப்பாங்க. இதை வருதுன்னா 4 டிஜிட் கோடு. ஓ, இது அங்கே போக மாட்டேங்குது. ஆயிரத்தங்க எடுத்து கிளம்புற செவ்வாயில் பேய் எங்கே 2 பக்கத்தில் இருக்க. திருப்பி நம்ம கதையை வந்தால் முடிச்சிடும். இப்போ நம்ம கீழே தான் போகிறோம். அதுக்கு நான் அந்த வழியாக இல்லை. ஐ ஹாவ் அனதர் மெத்தட். வாங்க அதை யூஸ் பண்ணிவிட்டு போகலாம். எப்படி தெரியுமா? அப்படியே லெஃப்டில் சுடு, அப்படியே ரைட்டில் போகலாம். லெஃப்ட்டு ஸ்ட்ரெயிட்டு ரைட்டு. நம்ம ஒரு இதை சருத்தோம்ல, அதுக்குள்ளே பூந்து போகலாம். நிறைய பேருக்கு தெரியாது. இங்கே என்னென்ன சர்ப்ரைஸ்னு போர்ட்டல் இருக்குது. இதுக்குள்ளே போனால் எந்த ரூம் வேணாலும் இறக்கிடுவாங்க. ஆனால் இந்த ஃப்ளோர் தவிர கீழ் ஃப்ளோரில் அதிகபட்சமாக நான் போனது நம்ம ஃபஸ்ட்டு வருவான் அந்த ஃப்ளோருக்கு. இல்லைனா நான் கூட அதிக பேக் ஒரு ரூமில் கிடச்சிட்டு நல்லா படிக்கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இறக்கி விடுவானுங்க. இந்த ரூம் இங்கே இருக்கிறதே ஒரு ரூம் தான். அப்புறம் அங்கே ஒரு ஜெயில், அவ்வளோதான். மேக்ஸிமம் நான் நிறைய வாட்டி இங்கே தான் இருக்கேன். அது போயிடுச்சு. பிரன் கூத்து ஓட வேண்டியது தான். ஓடுற ஒரு பேய்க்கு பாய் சொல்லாமா? பாய் பேய். பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் ஏதாச்சும் மோடில் ட்ரை பண்ணுன்னா நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.